லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற அருமையான வசனம் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தார். அநேக முறை இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவங்களை செய்தார்கள். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியாரின் கையில் ஒப்பு கொடுத்தார். மீதியானியரின் கையில் அவர்கள் ஒப்பு கொடுத்த பொழுது அவர்கள் இவர்களை சிறுமைப்படுத்தினார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். கர்த்தரை நோக்கி அவர்கள் முறையிட்ட பொழுது கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார். கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகளையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ, இஸ்ரவேலை மீதியாரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அவன் சொல்லுகிறான், கிதியோன் கர்த்தரை நோக்கி, மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் அப்படின்னு சொல்லுறான். கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுறாரு, நான் உன்னோட கூட இருப்பேன், நான் உன்னோட கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல, ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றாய். சோதரம் சோதரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, கிதியோன் சொல்றான், மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளிய குடும்பம் என்று சொல்லி எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. எளியவனை கர்த்தர் பிரபுக்களோடும் அதிகபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். எளியவர்களை கர்த்தர் நினைத்தருளுகிறார். சோதரம் சோதரம். கர்த்தர் கிதியோனை நினைத்தருளினார். இதே போல நான் குடும்பத்தில் எளியவன் எளியவள் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுடனே பேசுகிறார். பராக்கிரமசாலியே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்கிறார் கர்த்தர். ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானியரை முறிய அடிப்பாய். ஒரே மனுஷனை கொண்டு கர்த்தர் அவனோட கூட இருக்கும் பொழுது பெரிய காரியத்தை செய்ய முடிந்தது. அதே போல நீங்களும் நான் சிறியவன், எல்லாரிலும் சிறியவன் என்று நினைக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை கொண்டு, சிறியவர்களாகிய உங்களை கொண்டு கர்த்தர் அநேக பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். சிறியவனை சோதரம் புழுதிலிருந்து எடுத்து கர்த்தர் உயர்ந்த இடத்தில் உட்கார செய்கிற தேவன் உங்களையும் அவர் உயர்த்துவார். கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்வார். ஆமேன்.